வெல்கம் டு கேகே vlogs. இது வந்து கேகே vlogs வந்து இந்த சிம்பிள் இவர் தான் கொடுத்தாரு. நாகர்கோவில் vlogலயே வந்து இதை கொடுத்தான். ஆனால் அது வந்து மைக் இல்லாமல் எதுவுமே பதிவாகலை. வீடியோ பதிவாக மட்டும் தான் பதிவாக இருக்குது. ஆடியோ எதுவும் கேட்கல. இவர் ஆடியோ கொடுக்குறாரு. ஸோ நாங்கள் எல்லாருமே இப்போ சிவகாசி கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து நான், சூர்யா, இங்கே பாருங்க அஸ்வின், அதுக்கப்புறமேட்டு ரகு, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ சிவகாசி கிளம்பிட்டோம். ஸோ தீபாவளி கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறதுனால பட்டாசு விலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா என்னன்னு செக்கிங் போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ வகையாக பேசுறீங்க. ஆனால் இவர் ஒரு காலேஜில் ஒருத்தங்களை வந்து இவருக்கு இருக்குது. காலேஜ்ல ஒருத்தவங்க நான் பேர் சொல்லவே இல்லை. நம்ம எதுவுமே சொல்லல. காலேஜ்ல இல்ல மறந்துருக்கேன். ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே இன்னொருத்தவங்களை பிடிச்சிருக்குது. அவங்களுக்கு பிடிச்சவங்களே வந்து மறக்க வச்சு இவர் உள்ள என்ட்ரி ஆகணும் ரொம்ப அயராத உழைச்சிட்டு இருக்கிறாரு. வருத்தமும் படுறாரு. இங்க பாருங்க, மூஞ்ச பார்த்தாலே தெரியும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாரு. குங்குமத்தெல்லாம் அழிச்சிட்டு. ஸோ நாங்கள் சிவகாசி கிளம்பிட்டோம். இன்றைக்கி நைட்டு போயிட்டு சிவகாசியில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நம்ம வந்து பட்டாசெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ vlog continues from here. நாங்கள் மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரைக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு டின்னர் பிரேக் எடுத்துருக்கிறோம். எங்கள் ஃப்ரெண்டை பார்க்கணும். டை சொல்லுங்க பிளாக்கு. வணக்கம்டா மாப்பிள்ளை. நாங்கள் இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் நடுவில் சாப்பாடு கேப்பு, எந்த மாதிரி கேப் வேணுனாலுமே இந்த இடத்துல வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம இங்கே சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சிவகாசி போகிறோம். சரி, நீங்கள் ஃப்ரீயாக பேச முடியாது. சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு நம்ம சிவகாசி போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் இங்கே வர்றதா எங்களுக்கே பிளான் இல்லை. வர்றப்ப டீ கடையில் நிறுத்தலான்னு பார்த்தா இல்லை, ஜோஸ்வா வீட்லேயே நிறுத்தலான்ட்டு வரேன். அதனால நாங்கள் ஊட்டிக்கே வந்தோம். ஸோ நாங்கள்லாம் இங்கே சோத்தை முடிச்சுட்டு சிவகாசி போகிறோம் காய்ஸ். அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன பண்றதுன்னு தெரியாம சொன்ன உடனே செய்வா. ரோபோட் மாதிரி நம்ம பாத்தீங்களா, எல்லாம் பவர். அவன சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்தி லூசுக்கு மட்டும் வந்து பேர் போடுறா. அவசரமாக செஞ்சாலும் ஒரு மாதிரி நாக்கு தாண்டம் ஆடுற மாதிரி செஞ்சுட்டாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. தின்ன சோத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க. இன்னும் நாங்கள் 60 கிலோமீட்டர் பயணிக்கணுங்கிறத நினச்சாலே ஒரு மாதிரி வயிறுலாம் கலக்க ஆரம்பிச்சிருது. கலக்கி நம்ம பாத்ரூம் போயிட்டா கூட அந்த ருசி வாயை விட்டு போயிடும்னு அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஸோ இங்கே வந்து மதுரை ஜோஸ்வா வீட்டில் வந்து டின்னர் முடிஞ்சிடுச்சு. ஸோ நாளைக்கு நிற்க முடியலையாமா, பார்த்துக்கோங்க. இதெல்லாமும் வந்து போட்டுறாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல. ஸோ சாப்பாடு முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ சிவகாசி கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே வந்து எல்லாருமே பாய் சொல்லுங்க. மெல்ல வீடை ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். போறப்பதான் இவ்வளவு பக்கத்துல ஒயிடாங்கல் எடுத்துட்டு இருக்கோம். சரி, நாங்கள் சிவகாசி ரூமுக்கு வந்துடும். ஸோ ரூமை காட்டிட்டு நாங்கள் தூங்குறோம். காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு ரூம் வரையும் ஆஃப் பண்ணவே மாட்டேன். நீங்கள் பார்த்து தான் ஆகணும். கண்ணாடி பாருங்க, மூஞ்ச நல்லா இருக்கா? யோ, இது என்ன வீடு மாதிரி இருக்குது? 321. இதில் ஏதாச்சும் ஃபேக் சம்மந்தப்பட்ட இடம் இருக்குதா? ரிவர்ஸ் ஆட்டம். 321 காய்ஸ். நம்ம 321 ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க காய்ஸ். ஏய், நீ என்ன கேமரா இங்க பாரு காய்ஸ். எங்களுக்கே ரூமை பார்த்தா பயமா இருக்குது காய்ஸ். சூர்யா டக்குன்னு ஒரு இங்க பாருங்க காய்ஸ், தனியா எங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ரோ டக்கு டக்கு டக்குன்னு நான் இப்போ ஒன்று காட்ட போறேன். அதனால உள்ளார போய் லைட் போடுங்க. லைட் போடுங்க. உள்ள நீங்கள் பார்க்க போகிற மாதிரி தான் நாங்களும் ரூம் பார்க்க போகிற எப்படி இருக்குங்க.
காய்ஸ் நல்ல பெரிய ரூம் தான் காய்ஸ். நம்ம டிவி கொடுத்துருக்காங்க, ஏசி கொடுத்துருக்காங்க, 2 பெட்டு கொடுத்துருக்காங்க ப்ரோ. காய்ஸ் ஸோ நாங்கள் வந்து சிவகாசி வந்துட்டோம். நைட்டு இப்போ தூங்க போகிறோம். தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் 9 மணிக்கு நாங்கள் ஒர்க்குக்கு போக போகிறோம். நீ பொத்திட்டு உட்கார்ற. காய்ஸ் இங்கே பாருங்க எரர். இல்ல அது கூட வேணாம், என் பர்த்டே ப்ரோ. அது எப்படியா உன் பர்த்டே டேட்டில் ஒர்க் ஆகணும்? என்ன காய்ஸ் இதெல்லாம் என்ன காய்ஸ் லூஸ்தனமா இல்லை. இப்போ பர்த்டே டேட் போட்டால் எப்படி காய்ஸ் சிவகாசியில் இருக்க ரூம் ஓப்பன் என்ன ஜோக் காட்டுறீங்களா? பர்த்டே மட்டும் இங்க பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்கிறான்னு. என்ன தம்பி என்னாச்சு? நாகர்கோயில் பிளாக்லயே பார்த்துருப்பீங்கல்ல, அவர் தான் இவர். அத்திம்பேல் சாவல. இங்க பாருங்க. The next day. ஸோ டைம் வந்து 10 மணி. நம்ம வந்து கிளம்பிட்டோம். குளிச்சுட்டு வந்து இங்க பாருங்க, நான் குளிச்சதுக்கு ஆதாரம் தான் இது. யார் சாமி இவன்? குளிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி கண்ணு பார்த்தீங்கன்னா கிருன்னு இருக்கும். ஏன்னா ஈரோடு அப்போ தான் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த உடனே சிவகாசி ஒரு மாதிரி இந்த இம்ப்ராப்பரான கிளாஸில் வந்து எனக்கு தெரியல. இங்கே பாருங்க இவர் குளிச்சுட்டு வந்துட்டார். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு போவோமா காய்ஸ்? ரூமை விட்டு வெளியில் வந்துட்டோம் காய்ஸ். முன்னாடி ஒரு சட்டையில் இருந்தேன் காய்ஸ், அது இவன்ட்ட கொடுத்துட்டேன். அது லைட்டாக கொஞ்சம் கோலர் ஆகிடுச்சு. அயன் பண்ணுறதுல தெரியாமல் அயன் பாக்ஸை ரொம்ப நேரம் வச்சுட்டேன். லைட்டாக கருப்படிச்சிட்டேன் அப்படியே. இதே சட்டையோட வேலைக்கு போனோம்னா வேலை செய்கிற இடத்துல நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸ் நம்மளோட அவுட்ஃபிட்டில் தான் வரும். இது என்ன அவ்வளோ பெரிய அவுட்ஃபிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கருப்படிச்சு போகாமல் ஒரு சட்டை கிடைச்சதே பெரிய விஷயம். சுகாய்ஸ் நான் விலாகோட ஸ்லாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே எங்களுக்கு எண்டே கிடையாது. நாங்கள் வந்து சிவகாசியே ஆள போகிறோம். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு ப்ரோ. நமக்கு எதுக்கு ஆகுது? சண்டை போடணும்னு நினச்சி பார்க்குறவங்க இதெல்லாம் தவிர்த்துவாங்க. சும்மா பண்ணால் பேசுறது அதுவே அப்படியே ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் வச்சுட்டு சிவகாசி நீ ஆள்றியா அந்த மாதிரிலாம் பேசி சண்டைகள்லாம் வரக்கூடாது. நான் சும்மா ஏதோ போகிற போக்கில் விளாக் பேசுகிறேன்றதுனால ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன் ப்ரோ கண்டென்ட் கிடைக்கல, அதனால கண்டென்ட் கிடைக்கல. சும்மா பேசுகிறோம். சும்மா பேசுறதுக்குலாம் 7:30 பண்ணணும்னா எனக்கு புரியலங்க. இதெல்லாம் என்னங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு சுதந்திர உலகத்தான ஒரு சுதந்திரம் இல்லையா, ஒரு பேச்சுக்கு சுதந்திரம் இல்லையா? லிஃப்ட்டுக்குள்ளெல்லாம் வந்து பேசுகிறேங்க. இது எதனால்? எல்லாமே எங்களோட தொழில் இதாகிடுச்சு. இப்போ எவ்வளோ நேரம் பேசுவீங்க? ஆளே எல்லாமே இந்த மாதிரி தனியாக பேசி காட்டுங்க பார்க்கலாம். நான் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டுக்கிறேன். உங்களால் முடியுமா சொல்லுங்கள்? எனக்கு இந்த கேமரா தாங்க எவனோ ஒரு மனுஷனா நினச்சி பேசிருக்கீங்க. புரியுதுங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அந்த மாதிரி இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொன்னுடுவேன். அது ஃபேமிலி ப்ரோ. நீங்க சொல்லக்கூடாது. பாருங்க முடி கரெக்ட் பண்ணுறது கூட டைம் இல்லை. விட்டு வெளியே வந்துட்டேன். இதுக்கு மேலே தனியாக பேசுனாங்க. இங்கே இருக்கவங்க பைத்தியக்காரன் நடப்பாங்க. சிவகாசினாலே தீபாவளி தான், தீபாவளினாலே சிவகாசி தான். அப்படி தான் நம்மளுக்கு வந்து ஞாபகமே வரும். ஸோ வருஷமெல்லாம் வந்து நமக்காக உழைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிற தருணம் இது. அண்ட் இந்த தருணத்துலேயும் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து நம்ம விஜய் கிராக்கர்ஸ். ₹1 கிராக்கர் ஸ்டார்ட் ஆகுது. 7 ரூபாயிலேருந்தா? 7 ரூபாய்க்கு என்ன தரீங்க? இது என்ன வெடி தெரியுமா ப்ரோ? குருவி வெடி. இது வந்து நாங்கள் இந்த ₹1 இதெல்லாம் கிஃப்ட் கொடுத்து அது கிழிச்சா வரும்ல, அந்த பேப்பரில் மாட்டி வச்சுருப்பாங்க அட்டை, அதில் வச்சு வெடிச்சிருந்துருக்கேன். இதுதான் 7 ரூபா. இந்த வெடியிலேருந்து இவங்கக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது 7 ரூபாயிலேருந்து. அதுக்கப்புறமேட்டு ஜல்லிக்கட்டு காளை, அப்புறம் யானை வெடி, லக்ஷ்மி வெடி, இந்த மாதிரி பல ஐட்டங்கள் வந்து பெரிய பெரிய ஐட்டங்கள்லாம் இருக்குது. 2 ஷாட்டு. உங்க கடையோட ஸ்பெஷலா என்ன இருக்குது? சூரியகலா பிராண்ட். சூரியகலா ஷார்ட்ஸ் ஃபுல்லாமே நம்ம பிராண்டடான சூரியகலா பிராண்ட். இங்கே இருக்க மேலே இருக்கிற எல்லா ஷார்ட்ஸுமே வந்து சூரியகலாவாம் பிராண்டடான ஷார்ட்ஸாக. நைட்டில் நம்ம தீபாவளி வந்து நம்ம வீட்டில் தான் கொண்டாடுற மாதிரி இருக்கும். மற்றவங்களுதெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குமா, அந்தளவுக்கு லைட்டாக இருக்கும். சூரியன் ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம். அப்புறம் இது என்னதுடா? இது நம்ம ஃப்ளவர் பாட்ஸ்.
ஃப்ளவர் பாட்ஸ். அப்புறம் நீங்கள் கையில் வச்சுருக்க கிட்டார்லாம் சின்னதுலேருந்தே நம்ம கிட்ட ஆரம்பிக்குது. இது வந்து ஃப்ளவர் பாட் பிக்கு. இது வந்து கலர் கோட்டி. அதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து கலர் கோட்டி பிக்கு ஸ்பெஷல் அசோக் அப்படி சொல்லு. ஒரு பாக்ஸ் கூட கையில் எடுத்து வச்சுக்கோ. அப்படி சொல்லிட்டீங்க அங்கே சொல்லுங்க பார்த்து. ஆல்ரெடி கேமரா ரன்னிங்ல தானே அதுக்கப்புறம் இது எல்லாமே புஷ்வானம் தான். புஷ்வானம் பெரிய பாக்ஸ் வந்து அந்த ஜம்போ பாக்ஸ். மெகா ஜம்போ இருக்கிறதுல பெரிய பாக்ஸ் நம்ம ஜம்போ மெகா பாக்ஸ். ஃபுல் பவர் தான் இது. வேறு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? இந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலி பேக் வந்து 2,999, மெகா பேக் வந்து 5,999, மெகா ஜம்போ வந்து 9,999. இதோடு சேர்த்து நிறைய அடிஷ்னல் கிஃப்ட்ஸுமே கொடுக்குறீங்க. இது எல்லாமே மிஸ்டர் கேக்குன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இதை வெளியில் வந்து வேறு யாராச்சும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. மொத்தமாக நீங்கள் இந்த கடைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. உங்கள் நேம் சொல்லி வர்றவங்களுக்கு 3,000 மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த 1 ஷவர் 1 ஷாட் இது வந்து ஃப்ரீ. ஃபேன்சி ஃப்ரீ. என் பேரை சொன்னீங்கன்னா நீங்கள் நைட்டு ஹாப்பியாக இருக்கலாம். பார்த்தீங்களா இல்லையா? ஷார்ட் வேறு தராங்க. இதெல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். 5,000 மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து 30 ஷாட் ஃப்ரீ. 30 ஷார்ட்ஸ் ஃப்ரீ. 10,000 மேலே எடுக்கிறவங்களுக்கு 60 ஷாட் ஃப்ரீ. என்ன ப்ரோ இவங்க ஆஃபர் அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ப்ரோ, ஃபுல்லாக ஆஃபர்ஸ் தான். சூப்பர். இதெல்லாமே நீங்கள் வந்து தீபாவளிக்கு 10 days பிஃபோரே வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டெலிவரியும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. தீபாவளிக்கு 10 days பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி எல்லாமே கட் பண்ணிடுறாங்க. போன வருஷம் நாங்கள் ஒரு அவஸ்தைப்பட்டோம் பாருங்கள், சரியான அவஸ்தைப்பட்டோம். ஒரு அங்கே சிவகாசியில் பட்டாசும் இருக்குது, பட்டாசும் வாங்கியாச்சு. ஆனால் பட்டாசு சிவகாசியில் தான் இருக்குது, சேலத்துக்கு வர மாட்டேங்குது. யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டேன்றாங்க. இப்போ நம்ம சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து செப்டம்பர் 21 வரையும் தான். அதுக்கப்புறமேட்டும் வந்து ஆஃபர்ஸ் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் இருக்காது. ஸோ செப்டம்பர் 21 வரையும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எல்லோரும் சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேன்சி எல்லாமே 50 ரூபீஸ்லேருந்தே நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே சூரியகலான்ற ஒரு பிராண்டடான ஐட்டம். எல்லாமே சூரியனா பிராண்டட் தான். இல்லையா 50 to 650 வரை வருது. இல்லை, உண்மையாலுமே நான் சூரியகலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சூரியகலா பிராண்டுன்னு தெரியாது. அது தனியாக வெடியாட்டு இருக்குதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மேலே போய் அந்த இல்லை ப்ரோ, சூர்யா பிராண்டட் தான் அது. இந்த மாதிரி வந்து அன்ஷோவபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட இருக்குது. அதுவும் லீகல் தான், வெடிக்கிறது தான். நீங்கள் பெருசாக யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி டீலக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சொல்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த லட்சுமி வெடி, அந்த மாதிரி சரவெடியில் கொடுத்துருப்பாங்க டீலக்ஸில். இந்த கிட்டார் என்ன பண்ணும்? கிட்டார் அதே மாதிரி தான், நைட் ஃபேன்சி தான். நீங்கள் இப்போ ஐக்கோன் வச்சிங்களே ஆமாம், அது மாதிரி தான். மேலே வைக்கிறது, கை வச்சாலும் ஒன்று செய்யும். இந்த வீடு முன்னாடி குப்பை போடணுன்னு ஆசைப்பட்டு சில பேர் தீபாவளி எல்லாம் கொண்டாடுவீங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு 2 பாக்ஸ் வாங்கினா போதும். கார்பரேஷனுக்கு அதிகமாக வேலை நீங்கள் கொடுப்பீங்க உங்கள் தெருவில். 1 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ. ஓ, அதுவும் இருக்குதா? இவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. இது 1 கிலோவா? ஆனால் இதை காட்டலாமா? இதெல்லாம் பேப்பர் தானேயா? இங்கே பாருங்க, நியூஸ் பேப்பர் பண்டில். இதுதான் நம்ம விஜய் கிராக்கர்ஸ். இவங்க வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஆன்லைன் டெலிவரியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கடைக்கு எப்படி நான் வரணும்? நான் சிவகாசி டு வெம்பக்கோட்டை மெயின் ரோடு, கொங்கலாபுரம் பாரத் பெட்ரோல் பங்க் அப்படியே ஆப்போசிட் நம்ம கடை இருக்குது. இங்கே வந்துட்டு நான் கீழே இவங்களோட நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி விலாகில் பார்த்துருந்துருப்பீங்க, நிறைய ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் வந்து எல்லாமே மாண்டேஜில் காட்டியிருந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெஃபரல் கோட் மிஸ்டர் கேக்கேன்னு யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் கிஃப்ட்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த விலாகை பார்த்துருந்துருப்பீங்க, இதுவரையும் நடந்த ஃபன் எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, சிவகாசிக்கு வந்து போகிறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து அந்த விஜய் கிராக்கர்ஸில் இருந்த ஒரு பொண்ணு தான். ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிவகாசிக்கு வரன்றப்ப பட்டாசுக்கு ப்ரொமோஷன் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து அது வந்து நம்மளுக்கு தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறப்ப வந்து எதுக்குமே நோ சொல்ல முடியாத மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்து கொண்டு வந்துருச்சு அந்த பொண்ணு. எப்படின்னா அந்த பொண்ணு என்ன கேட்டாலுமே என்னால் வந்து எதுவும் பேச முடியல. சரி ஓகேம்மா அப்படின்னே முடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்க யாருன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஜய் கிராக்கர்ஸ்க்கு வந்து நான் ஏன் இதை நான் வந்து இப்போ பேசுகிறேன்னா,
அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட், ஒரு உமன். இப்போ எங்கள் அம்மா எப்படி என்னை பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்களுக்கும் ஒரு பாட்டி இருக்குது. அப்படி தான் பார்த்துக்கிறாங்க அவங்கள. இத்தனை வருஷமாக அவங்க அப்பா தான் வந்து ஃபுல்லாக பட்டாசு கடையெல்லாம் வச்சு இத்தனை வருஷமாக அவங்க தான் ரன் பண்ணியிருந்திருக்காங்க இந்த தீபாவளி டைம்லாம். போன வருஷம் அவர் வந்து தவறிட்டார். இவங்க வந்து இந்த டைமும் வந்து அதை பெருசாக மைண்டில் எடுத்துக்காமல் அவங்க பசங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருந்துருக்குறாங்க இந்த விஷயத்த. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டேன். அதெல்லாம் என்ன போயிடுச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போல், நம்மளுக்கு அது வியூஸே சுத்தமாக போகல. தீபாவளிங்கிறது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலில் இதுவும் ஒன்று. எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறது, ஸ்வீட்ஸ் ஆகட்டும், எவ்வளோ தான் நம்ம வந்து என்னென்ன பண்டிகைலாம் கொண்டாடினாலுமே தீபாவளி மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம வந்து எப்பயுமே கொண்டாட மாட்டோம். எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் அந்த பட்டாசோட குப்பைகள்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பண்டிகையில் ஒன்று தான் தீபாவளி. அங்கே வந்து இந்த ஒரு நாளுக்காக அவங்க வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வந்து அந்த பட்டாசெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, காசை கறியாக்குறீங்கன்ட்டு. சொந்த பந்தத்தோடு சேர்ந்து கூட இருக்கிறப்ப அந்த காசு கறியானாலும் வந்து சந்தோஷமாக தான் அது கறியாகுமே தவிர அது வந்து காசை வேஸ்ட் பண்ணுறதா அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி டைமில் நம்மளை இன்னமும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த மாதிரி சில ஃபேமிலிஸ்க்கு வந்து நம்ம எங்கெங்கேயோ தெரியாத இடத்துல போய் பட்டாசு வாங்குவோம். தெரியாத இடத்துல போயிட்டு நம்ம அந்த டைமில் போயிட்டு நம்ம வாங்குறப்ப சிவகாசியை விட நம்ம ஊரில் நம்ம பட்டாசு வாங்குறோம்னா அது வந்து ரேட்டு எவ்வளோ 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும், 2 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளால் சிவகாசி போக முடியல. அங்கே அதுக்கு தீபாவளிக்கோசரம் நாங்கள் சிவகாசி போய் நாங்கள் வாங்கிட்டு வரணுமா, அந்த காசு மிச்சம் பண்ணி நாங்கள் ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்குவோம், தீபாவளியெல்லாம் நாங்கள் இப்படியே முடிச்சுக்குவோன்ற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இவங்கக்கிட்ட ஆன்லைன் ஆர்டர்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல முன்னேறணும்னு நினைக்கிறப்ப இதுக்கு நம்ம ஒரு இடத்துல அவங்களுக்கு வழிகாட்டுறோன்றப்ப அவங்களோட லைஃப் ஒரு மாதிரி தீபாவளியில் அவங்களோட லைஃபும் நல்லா பிரகாசமாக இருக்கணும். அவங்க அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்களோட பிஸ்னஸை வந்து கன்டினியூ பண்ணுறாங்கன்றப்ப அதுக்கு நம்மளும் ஒரு இடத்துல வந்து ஆதரவாக இருக்கிறோன்றதுல வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களோட தீபாவளியை வந்து விஜய் கிராக்கர்ஸோடு நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணுன்றது வந்து என்னோட ஆசை. கான்டாக்ட் நம்பரும் வெப்சைட் ஐடியுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆர்டர்ஸும் இவங்க எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களோட தீபாவளியை கலர்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்னோட விஷஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல். பாய்.